நடந்து முடிந்த 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிக வாக்குப்பதிவு சதவிகிதம் உயர்ந்திருக்கு. இதற்கு முக்கிய காரணமா ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரா உங்களுடைய கருத்து என்னது? ஒவ்வொரு எலெக்ஷன்லுமே ட்ரெண்ட் டேர்ன் அவுட் மாறுதுங்க. இந்த எலெக்ஷன்ல பார்த்தோம்னா 85% டேர்ன் அவுட்ங்கிறது இட்ஸ் அன் அச்சீவ்மெண்ட். நம்ம என்னதான் இந்த போஸ்ட் எஸ்ஐஆர்ல இந்த எலெக்ஷன் நடக்குது, அதனால நிறைய டெலிஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த லிஸ்ட் ரெடி ஆகி அந்த லிஸ்ட் பேஸ் பண்ண எலெக்ஷன் நடக்குதுன்னு சொன்னாலுமே பட் அந்த ஓட்டர்ஸ் எந்தூசியாசம் இந்த எலெக்ஷன்ல ரொம்ப அதிகமா இருந்தது. நிறைய பார்ட்டிசிபேஷன், நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், யூத்தோட பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் நம்ம நிறைய பார்க்க முடிஞ்சது. ஓகே. ஸோ இந்த ஹையர் ஓட்டர் டர்ன் அவுட்டுக்கு நிறைய யூத் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணது ஒரு ரீசனா பாக்குறோம். இது எப்போதுமே ஒரு பொது தேர்தலில் அதிக வாக்குப்பதிவு சதவிகிதம் உயரும் போது அது ஆளும் கட்சிக்கு பாதகமாக அமையும் அப்படிங்கிற ஒரு பொது பார்வை இருக்கு. அப்படின்ற பட்சத்துல இந்த தேர்தல் இப்போது இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு பாதகமாக அமையக்கூடியதா இருக்குமா, என்ன நினைக்கிறீங்க? ஓகே, இந்த ஓட்டர்ஸ் டர்ன் அவுட்டை வச்சு நம்ம எலக்ட்ரல் அவுட்கம் டிசைட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஓகே. பட் ஆனா எக்ஸிஸ்டிங் சினாரியோஸ் பார்த்தோம்னா இப்போ அப்போசிஷன் டிவைடடா இருக்கு. ஸோ டிவைடடா அப்போசிஷன் இருக்கிறதுனால ரூலிங் பார்ட்டி யுனைடடா ஸ்ட்ராங் லீடர்ஷிப் கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் தெரியறதுனால இந்த எலெக்ஷன் இது ப்ரோ ரூலிங் பார்ட்டி மாதிரி தான் தெரியுது. இந்த வெர்டிக்ட் இட் மே கம் அஸ் அ ப்ரோ ரூலிங் பார்ட்டி. ஓகே. இந்த 18 முதல்ல 29 வயசு நீங்க குறிப்பிடுற அந்த யங்ஸ்டர்ஸ் இவங்க ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்காங்க இந்த தேர்தல் அப்படின்னு நீங்க குறிப்பிட்டீங்க. இவங்களுடைய வாக்குகள் இந்த அவங்க ஆக்டிவா இருந்ததுக்கான காரணம் அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்றது விஜயுடைய வருகை அப்படின்றாங்க. அந்த காரணம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? நிச்சயமா விஜய், அதை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணவே முடியாது. விஜய்க்கான ஒரு ஈர்ப்பு யங்ஸ்டர்ஸ் மத்தியில நிறையவே இருக்கு. ஸோ அதுவும் மெயின் ரீசனாக தான் நான் பார்க்குறேன். இதனால யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், எஸ்பெஷலி எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன் இவ்வளவு தூரம் வருது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் விஜய்ன்னு சொல்றதுல நம்ம மறுபேச்சு இல்லை. ஸோ விஜய் பிளேட் எ கீ ரோல் இன் பிரிங்கிங் தம். ஸோ அதே மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் யூத் 18 to 29 or 18 to 30 ஓட்டிங் ஏஜ் செக்மெண்ட் பார்த்தோம்னா ப்ரோ விஜய் மாதிரி தான் பேசுறாங்க. ஓகே. அதே நேரத்துல நீங்க சொல்ற மாதிரி இந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை வச்சு நம்ம யாருக்கு யாரை மக்கள் அரியணையில ஏத்த போறாங்க அப்படின்றத முன்கூட்டியே தீர்மானிக்க முடியாது இல்லையா? எலக்ட்ரல் அந்த ஓட்டிங் டர்ன் அவுட் வச்சு மட்டும் நம்ம அதை டிசைட் பண்ண முடியாது. ஓகே. நீங்க மற்ற ஃபேக்டர்ஸ் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் எந்தெந்த இடத்துல 2 கார்னர் கண்டெஸ்ட் இருக்கு, எங்க 3 கார்னர் கண்டெஸ்ட் இருக்கு, அந்த இடத்துல எப்படி எலக்ட்ரல் ஓட்டிங் பிஹேவியர் பதிவாச்சு, அதுக்கப்புறம் எந்த பார்ட்டி வீக்கா இருக்காங்க, யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எந்த பார்ட்டிக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணது, பூத் லெவல் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி, பார்ட்டி இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி, யார்கிட்ட கேடர் பேஸ், சப்போர்ட் பேஸ், ஓட்டர் பேஸ் அதிகமா இருக்காங்க. ஸோ கேஷ் ஃபேக்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சஸ், ஸோ இதெல்லாமே கணக்கில் எடுத்துக்கணும் நம்ம எலக்ட்ரல் அவுட்கம் டிசைட் பண்றதுக்கு முன்னாடி. ஓகே, ரொம்ப நன்றி சார். இதுல வேற ஏதாவது குறிப்பிடத்தக்க அம்சங்கள் மற்ற தேர்தல்கள்ல இல்லாதது, இந்த அதிகமா இளைஞர்கள் தன்னெழுச்சியா வாக்குப்பதிவு மையங்களை நோக்கி நகர்ந்ததை தாண்டி வேற ஏதாவது குறிப்பிடத்தக்க விஷயங்களை நீங்க அப்சர்வ் பண்ணீங்களா? ஆமா, இந்த எலெக்ஷன்ல பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னலா தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா 2 பெரிய கட்சிகள் தான் இருக்கும், டிஎம்கே, ஏடிஎம்கே. ஓகே. பட் இந்த முறை இந்த 2 பெரிய கட்சியுமே கொஸ்டின் பண்ற மாதிரி டிவிகே எமர்ஜ் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ அப்படின்னா ரெண்டு பார்ட்டிஸ்க்குமே இது ஒரு மெசேஜ். அவங்க இப்போ இது வரைக்கும் ஒரு வேளை யூத்தை இக்னோர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மெசேஜ் அவங்க சீரியஸா எடுத்துட்டு யூத் ஃபோக்கஸ்டா அவங்களுமே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இல்லைன்னா அடுத்த எலெக்ஷன்ல இன்னும் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி சார். நீங்க உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த தகவல்களை பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. நன்றி.